வெல்கம் டு சித்ரா மூவிஸ் கிச்சன். இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வருது. நான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தேன் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது, பூர்ணம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு. நான் வந்து தேங்காய் பூர்ணம், அப்புறம் உளுந்து பூர்ணம், அதுக்கப்புறம் அதுலேயே மணி கொழுக்கட்டை மாவு எப்படி கலர்றது, அரிசி மாவுல எப்படி கலர்றது எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் காமிச்சது வந்து இப்போ காமிச்சது என்னதுன்னா, அதாவது மேல் மாவு அரிசி ஊற வச்சு எப்படி அரைச்சி மேல் மாவு பண்ணுறது அப்படிங்கிறது தான் கொழுக்கட்டைக்கு காமிச்சேன் நான். இப்போ இந்த மாவு கலரி வச்சுருந்தோம் இல்லையா, நாம அதில் வந்து இப்போ மணி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். வேறு மாதிரி அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சொல்லுங்க. இது முன்னாடி நம்ம பண்ணினோம் இல்லையா, அரிசி அரைச்ச மாவு. ஆமாம், அதிலே தான். அதில் வந்து நம்ம உப்பு போட்டு அரிசி அரைச்சி கலரி வச்சுருந்தோம் மேல் மாவு, இது கொழுக்கட்டை மாவு. அதில் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம இஷ்டம், எவ்வளோ வேணால் போட்டு நிறைய எவ்வளோ போடுவோமா தேங்காய் டேஸ்ட்டு நிறைய நல்லாயிருக்கும். இது இந்த மாவுக்கு உங்களுக்கு 1 கப்பு தேங்காவை துருவி நல்லா கலந்துட்டு நம்ம வந்து அதை குட்டி குட்டியாக உருட்டி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாவுலே உப்பு இருக்குது. ஆமாம், அதனால் நீங்கள் தேங்காய், உப்பு, மாவு இது வெறும்னா சாப்பிடவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா தேங்காய் இருக்குது இல்லையா, அதோட ஸ்வீட்டு, உப்பு, அரிசியோட இது எல்லாம் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலரிட்டுருங்க, பிசைஞ்சு வச்சுட்டுருங்க. தேங்காய் உங்கள் இஷ்டம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆண்டி? இப்போ தேங்காய் போட்டு பிசைஞ்சாயிடுத்து. கொஞ்சம் நல்லெண்ணெய் கையில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாமா? அது ரொம்ப சின்னதாக வேணுமா இல்லை ஒரு அளவுக்கு, ஒரு கோழி குண்டு அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இப்படி நீட்டாக ஈஸியாக சீக்கிரமாக உருட்டுறதுக்கு சப்பாத்தி மாவுலாம் இது பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிட்டு நம்ம அளவுக்கு பண்ணுவோம்ல. ஆமாம், அப்படி சும்மா ரொம்ப வழுவழுன்னு உருட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படி சீடைக்கெல்லாம் உருட்டுற மாதிரி, சீடைக்கெல்லாம் உருட்டுறீங்கல்ல அது மாதிரி ரொம்ப வழவழன்னு உருட்ட வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டுருங்க. உருட்டி வச்சுட்டு நம்ம வேக வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். சொல்லுங்க ஆண்டி. இது மாதிரி உருட்டி போட்டுட்டோம் நம்ம. இதை உருட்டி போட்ட பிறகு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கோம், சூடு பண்ணிக்கலாம். இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அடிகனமான பாத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கீழே தட்டு போட்டு இந்த மாதிரி இருந்தால் கூட இது கூட இப்படி கூட வேக வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று ஆவி இட்லி மாதிரி இட்லி பாத்திரத்துலையும் வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று ஆவியில் வேகணும், அவ்வளோதான். அது வந்து தண்ணி படாமல் வச்சு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். சரி, நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. ஓகே. மிளகும் ஜீரகமும் கரகரப்பாக மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து அந்த வெந்த இது உங்களுக்கே தெரியும், பல பலன்னு ஒரு ஷைனிங்காக இருக்கும். இப்போ எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிடுவோம், ஆறட்டும். இப்போ இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டலாம். பாருங்க, மிளகு ஜீரகத்தை வந்து இது மிக்சியில் இது மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சதையும் எடுத்து வச்சுட்டாச்சு. நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு நெய் விட்டுருக்கோம். நெய் ஒரு 4 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா டேஸ்ட்டு தான். கொஞ்சம் காயிட்டமா நெய் காயும். நெய் நான் காஞ்ச உடனே காயிட்டும். நெய் நல்லா காஞ்சி எடுத்து இப்போ நம்ம இதில் கடுகு அதெல்லாம் தேவையில்லை. மிளகும் ஜீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை போடணும். நல்லா இது பொரிஞ்சு போகும்போது உப்பு, இந்த மிளகு ஜீரகத்துக்கான உப்பு. ஓகே, ஏற்கனவே மாவில் உப்பு போட்டுட்டு இருக்கிறதுனால மிளகு ஜீரகத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டா போதும். நம்ம இந்த மிளகு ஜீரகம் நல்லா வாசனை வர அளவுக்கு பொரியணும். பொரிஞ்ச பிறகு இந்த வெந்த கொழுக்கட்டையை இதில் கொட்டிட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா ஒவ்வொரு கொழுக்கட்டையிலையும் நல்லா ஒட்டணும். அந்த மிளகு ஜீரகம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. இதெல்லாம் அரிசியில் கார்போஹைட்ரேட்டு, இப்போல்லாம் தேங்காய்லாம் நெய்யெல்லாம் சேர்த்துக்க சொல்லி சொல்கிறாங்களே டாக்டர்ஸுங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தேன்னா இது கொஞ்சம் உடனே இழக்கிடக்கூடாது, நல்லா ஹீட் ஆகணும். அது ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒட்டின மிளகு ஜீரகத்தோட இது அந்த காரம் எல்லாம் கொட்டாமல் ஒன்றா டேஸ்ட்டாக இருக்கும்.
கொஞ்சம் நல்ல சூடு வரணும். ஓகே. இந்த சத்தம் கேட்குது பாருங்க. ஆமாம். அந்த சத்தம் அடங்கணும். சதங்கிற அந்த ஈரம் வெந்த ஆவியில் வெந்த ஈர சத்தம் அடங்கும் போது ஆண்டி இது முடிஞ்சிருச்சா? நமக்கு ரெடி ஆயிடுச்சா? முடிஞ்சிருச்சு. இப்போ பாரு சத்தம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சத்தம் இல்லை. ஆமாம். ஸோ இப்போ இந்த மிளகு ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு இது மேலே பாரு ஒட்டி இருக்கு. ஆனால் எல்லாம் சேர்ந்தாப்புல வந்துருக்கு. இங்கே பாரு எல்லா கொழுக்கட்டையிலையும் மிளகு ஜீரகம் ஒட்டி இருக்கு. ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரிங்க. நான் டேஸ்ட் பார்த்தேன். உருளைக்கிழங்குல போட்டுருங்க. எப்படி இருக்கு பார்த்து சொல்லி சித்ராங்க. நீங்கள் நல்லா சமைப்பீங்க. ரொம்ப சுடும் பார்த்து. ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. சூடாகவும் இருக்கும். இந்த தேங்காய், உப்பு, மிளகு ஜீரகத்தோட காரம் எல்லாம் அந்த தொண்டைக்கோட நல்லா ஏத்தமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மணி கொழுக்கட்டை இது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மிளகு ஜீரகம் சொல்லலாம். ஏன்னா மிளகு ஜீரகம் போடுறோங்கிறதுனால மிளகு ஜீரக கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ விநாயகர் சதுர்த்தி வரதுனால நான் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டை பூர்ணம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோட உங்களுக்கு சப்ஸ்கிரைப்